ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே ஈஸியான பாதாம் பிஸ்கெட் அவன் இல்லாமல் ஸ்டவ் டாப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு உருகின பட்டரை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரையை சேர்த்து இன்னொரு தடவை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சர்க்கரையும் வெண்ணையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து இன்னொரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போது ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால், அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு மாவு பிசையறதுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பாலை ஊற்றிட்டு கூடவே கொஞ்சம் பாதாம் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து இது எல்லாத்தையும் ஒன்றா நீட் பண்ணிக்கலாம். மாவு வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கணும், டைட்டாக இருக்கக்கூடாது. பால் வந்து ஸ்பூனில் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு மாவு ரொம்ப தரன்னு இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் மாவு வந்துட்டு பிசைஞ்சிட்டேன். எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் எந்த பிளேட்டில் வந்துட்டு இந்த பிஸ்கெட்டை பேக் பண்ண போகிறீங்களோ அந்த பிளேட்டில் வந்துட்டு கொஞ்சமாக வெண்ணெய் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு மேலேயே கொஞ்சமாக மைதா மாவு தூவிட்டு அது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு கையால் நல்லா உருட்டிக்கலாம். உருட்டினதுக்கப்புறமா அப்படியே லைட்டாக வந்துட்டு உங்கள் பாம்பில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே கொஞ்சம் பாதாம் முந்திரி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து இதுக்கு நடுவில் வச்சு கொஞ்சம் நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவுலேயும் வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் ரெடி பண்ணி இந்த பிளேட்டில் வச்சுடுங்க. வச்சுட்டு குக்கரில் வந்துட்டு நான் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அந்த ஸ்டாண்டுக்கு மேலே இந்த பிளேட்டை வச்சுட்டு மூடி போட்டு மூட வேண்டியது தான். குக்கர் மூடியில் வந்துட்டு கேஸ் கட்டையும் விசிலையும் எடுத்துடணும். இப்போ இதை வந்துட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் பேக் பண்ணலாம். பிஸ்கெட்ஸ் வந்து இப்போ பேக் ஆகிடுச்சு. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு கூலானதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும். சூடாக இருக்கும்போது எடுத்திங்கனாக்கா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஆல்மண்ட் குக்கீஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.